Hi guys, இப்போ நம்ம வந்து arrays பத்தி பார்க்க போறோம். Arrays அப்படினா என்னன்னா collection of similar data types values. அதுதான் வந்து arrays. Actually இது வந்து என்ன டைப் அப்படின்றது வந்து நம்ம தான் டிசைட் பண்ணனும். Arrays வந்து இன்டிஜரா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், என்ன வேணாலும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இது வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப் தான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து டெமோஸ் பார்க்கலாம். arrays வந்து ரெண்டு விதமா டிக்ளேர் இனிஷியலைஸ் பண்ணலாம். 5th லைன்ல கொடுத்திருக்கேன் இல்லையா, அது மாதிரி டைரக்டா இனிஷியலைஸும் பண்ணலாம். ஆர் எல்ஸ் அதுக்கு ஒரு சைஸ் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமும் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபார் ஈச் லூப்க்குள்ள அந்த அரேஸ்ல உள்ள எல்லா வேல்யூஸையும் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண போறேன். அப்போ அரேஸோட ஒர்க்கிங் நம்மளுக்கு எப்படி நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிரும். ஆக்சுவலி ஃபார் ஈச் லூப் நம்ம போன வீடியோல பார்த்துட்டோம். இதுவும் அதே மாதிரி தான். நான் ஜஸ்ட் ஐயை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணா அரேஸ்ல உள்ள எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் ஆகுது. இது வந்து ஃபர்ஸ்டா டைரக்ட் இனிஷியலைசேஷன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதோட வேல்யூஸை நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் அரே டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுக்கு சைஸ், அதோட ஒவ்வொரு வேல்யூஸையும் எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அரே 1 ஆஃப் அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்துட்றோம். சரிங்களா? 1 இந்த மாதிரி நான் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். இண்டெக்ஸ் பொசிஷன் எப்போவுமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கொடுத்துருக்கோம்ல, அதில் டைரக்ட் இனிஷியலைசேஷனுமே 0th பொசிஷன்ல இருந்து தான் நடக்கும். 1ன்றது வந்து 0th பொசிஷன்ல சேவ் ஆயிருக்கும், 2ன்றது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல சேவ் ஆயிருக்கும். இப்படி வந்து டிஃபால்ட்டா இனிஷியலைஸ் ஆகுறத நம்ம பொசிஷன் கொடுத்து இனிஷியலைஸ் பண்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்ம மேல வந்து அரேக்கு சைஸ் கொடுக்காம ஒரு அரே கொடுத்துருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் அரே, அதில் நான் வந்து புது வேல்யூ ஒன்று இன்செர்ட் பண்ணலான்னு பார்க்குறேங்க. அதாவது 5th இண்டெக்ஸ் பொசிஷனில் இன்செர்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ ஆல்ரெடி 0 to 4th இண்டெக்ஸ் வரை இருக்குதா. இப்போ நான் 5th இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்தோன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து எரர் எதுவுமே வராது. நான் இதில் வந்து அரே ஆஃப் 4ல வந்து வேல்யூஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ தான் நியூ வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அரே ஆஃப் 5. ஃபர்ஸ்ட் அரே மொத்தமே நம்ம வந்து 4 எலமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இப்போ டைனமிக்காக அதை சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். சரிங்களா? ஸோ அரே ஆஃப் 5 அப்படின்னு நான் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து கம்பைல் டைம் எரர் காமிக்கல. ஆனால் என்ன ஆகுது, ரன் பண்ணும்போது எக்ஸெப்ஷன் வருது. என்ன நடக்குது, நீங்கள் வந்து மொத்தமே 5 எலமெண்ட் தான் அதில் கொடுத்துருக்கீங்க. ஐ மீன் 4th பொசிஷன் வரை தான் கொடுத்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் இன்செர்ட் பண்ணும்போது அரே ஆஃப் 5ன்னு இன்செர்ட் பண்ணுறீங்க. அதை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது, டைனமிக்காக இன்க்ரீஸ் பண்ண முடியாது சைஸை அப்படின்னு காமிக்குது. அதுதான் அந்த எக்ஸெப்ஷன், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். அதுதான் ரூல் வயலேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி காமிக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கீழே உள்ளது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிக்க போறேன். அரே டாட் லென்த் வந்துட்டு அரேயோட சைஸ் எவ்வளோ அப்படின்றத சொல்லும். அந்த இதுதான் நான் ஜஸ்ட் பிரிண்ட்ல கொடுத்துருந்தேன். அதே ஸ்டெப்பை நான் வந்து மேலே கொடுத்துக்க போறேன். இப்போ எக்ஸெப்ஷன் ஏதாச்சும் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்க போறோம். இந்த லூப் நான் வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு திருப்பி அரே டாட் லென்த் அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த எக்ஸெப்ஷனும் வரல, டைரெக்டாக அவுட்புட் தான் வருது. இது வந்து எதனால் அப்படின்னா நம்ம எந்த வயலேஷனும் பண்ணலை, அதனால தான் வந்துட்டு அவுட்புட் டைரெக்டாக வருது. எங்கேயாச்சும் உங்களுக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் அதுதான் வயலேட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ.